ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழரசன் ரிவ்யூ. அடுத்த தளபதி டாப் 3க்குள்ளே வரப்போகிறாரு. அந்த மாதிரியான மீம்ஸாக இருக்கட்டும், பேச்சுகளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு அவர் தகுதியானவரா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டாப் 3ல போகக்கூடிய அளவுக்கு அவரை விட பெஸ்ட்டான நடிகர்கள்லாம் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜீவா அவர்களாக இருக்கட்டும், ஜெயம் ரவி அவர்களாக இருக்கட்டும், ஆர்யா அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு முன்னாடியே சினிமாவுக்கு வந்தவங்க. பட் அவங்களால இந்த ஒரு இடத்த இந்த ஒரு அடுத்த தளபதி டாப் 3க்குள்ளே வரப்போகிறாரு அப்படிங்கிற பேச்சுகளை அவங்களால அடைய முடியலை. ஃபர்ஸ்ட் இதில் நம்ம தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் அவர்கள் படங்களை விட ஜீவா, ஆர்யா, ஜெயம் ரவி இவங்களோட படத்துக்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டாகவே இருக்கும். அந்த டைமில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டான படங்கள்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டுறது தமிழாக இருக்கட்டும், நான் கடவுளாக இருக்கட்டும், ராம் படமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா படங்கள் அவங்க எக்ஸ்பெரிமெண்டான படங்கள் நிறையா கொடுத்துருக்காங்க. சிவகார்த்திகேயன் அவரோட படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மனங்கொத்தி பறவையில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி அண்டு அப்புறம் கமர்ஷியல் மாதிரியான படங்களை தான் கொடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 படங்கள் தான் அவர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நடிக்கணும் அப்படின்றத மாற்றிக்கிட்டார். சிவகார்த்திகேயன் அவர்கள் சினிமாவுக்கு அறிமுகமாகும் போது அந்த டைமில் கமர்ஷியல் படங்கள், ஆக்ஷன் படங்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா காமெடி படங்கள் தான் ரொம்பவே பீக்கில் இருந்தது அப்படின்னே சொல்லணும். ஸோ அந்த பீரியடில் வரும்போது விஜய் சேதுபதி அவர்களும் சரி, இவரும் சரி, 2 பேருமே ஈக்குவலாக வந்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இவர் பார்த்திங்கன்னா யூனிக்கான படங்களை கொடுத்து மக்களுக்கு அந்த டைமில் என்ன மாதிரியான படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறது, எந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான படங்கள் பிடிக்கும் அப்படிங்கிறத அவர் யூனிக்காக தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதிகமாக தேட்டருக்கு போகக்கூடியவங்க யார்? ஃபேமிலிஸ் தான். ஃபேமிலிஸ் கண்டிப்பாக தேட்டருக்கு போவாங்க. ஒரு வீக்கெண்டாக இருக்கட்டும், இல்லை ஏதாவது பொங்கல், தீபாவளி இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் வந்தால் கண்டிப்பாக தேட்டரை பூர்த்தி பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ நான் நிறையா படங்கள் நார்மலாக போயிடுச்சு, ஃபேமிலி இதை கவர் பண்ணுற மாதிரியான படங்களாக போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தலையில் கட்டிடுறோம். உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் ஹிட் ஆகணும் அப்படின்னா அது ஃபேமிலி ஆடியன்ஸை ரொம்பவே கவர் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் ஹிட் ஆகும். நீங்கள் யங்ஸ்டர்ஸ் கவர் பண்ணால் மட்டும் ஒரு படம் ஹிட் ஆகிருன்னு நினச்சிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக ஜீரோவாக தான் மாறும். ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எல்லா தரப்பு மக்களுமே இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸும் கலந்து தான் அதில் இருப்பாங்க. இவங்க 3 பேரோட படங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எக்ஸ்பெரிமெண்டான படங்களை கொடுத்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு நன்கடவுள் படம் இல்லை எக்ஸ்பெரிமெண்டான இந்த மாதிரி படங்கள்லாம் போய் கண்டிப்பாக யாரும் ஃபேமிலி ஆடியன்ஸ் போய் பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த படம்லாம் ஹிட் ஆகிருக்கும். எக்ஸ்பெரிமெண்டான படம் அப்படின்றதான பார்த்துருப்பாங்க. ஆனால் அவரை அந்த ஒரு இடத்துக்கு அவங்களோட மைண்டு கொண்டு போக முடியாது. ஒரு தேட்டர்னு வந்தால் ஒரு என்டர்டெயின் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளே இவங்க வரமாட்டுறாங்க. பட் சிவகார்த்திகேயன் அவர்கள் அப்படி கிடையாது. அவரோட மனங்கொத்தி பறவையில் ஆரம்பித்து எதிர்நீச்சல், மான் கராத்தேவாக இருக்கட்டும், எல்லா படங்களையுமே பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வரிசையாக ஒரு 6-7 படங்கள் இவரோட படங்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் வித் யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுற மாதிரியான ஒரு படங்களாக தான் அமைஞ்சது. ஸோ அவர் சூஸ் பண்ணி நடிச்சிருந்தார். ஃபஸ்ட்டு கவர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ அதை அவர் கவர் பண்ண ஆரம்பித்தார். ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் படம் வருது, தேட்டரில் வருது, அதை போய் பார்ப்போம் அப்படின்னு அவங்க மைண்ட் எடுக்கும். இப்போ ஒரு படம் வருது அப்படின்னா அந்த படத்தை நம்ம பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டு ஹீரோவை அட்ராக்ட் பண்ணணும். நம்மளை ஃபேமிலி ஆடியன்ஸை அவர் அட்ராக்ட் பண்ணிட்டார். ஸோ அதுதான் அவர் இந்த ஒரு சக்ஸஸ், இந்த ஒரு பேர் அடுத்த தளபதி டாப் 3க்குள்ளே வர்றாரு அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கால. ஸோ அந்த ஒரு ஏரியாவை பிடிச்சதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ். ஸோ இப்போவுமே யங்ஸ்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அவர் இன்ஸ்பயராக எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஆங்கராக ஆங்கர்னு எடுத்துக்கிட்டிங்க பார்த்தீங்கன்னா அவர் தளபதி விஜய் அவர்களே பார்த்தீங்கன்னா பேட்டி எடுத்திருக்காரு. ஸோ அந்த பேட்டி எடுத்த ஒரு மனுஷன் இப்போது அவரோட இடத்த பிடிக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுதியான ஒருத்தர் தான் நான் சொல்லுவேன். இப்போ நார்மலாக நம்ம தேட்டருக்கு நம்ம படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு என்டர்டெய்னிங் இருக்கணும்னு தான் எதிர்பார்க்குறோம். ஃபன்னாக ஒரு என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு அப்படின்னா படத்தை ரசிக்க ஆரம்பிச்சிருவோம். அதை அவர் பர்ஃபெக்ட் நகர்த்தி வந்துட்டாப்புல. கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 வருஷமோ மேக்ஸிமம் 5 வருஷமோ அவர் அந்த ஒரு இடத்த ஒரு 300 கோடி அடிக்கக்கூடிய ஹீரோ, 400 கோடி அடிக்கக்கூடிய ஹீரோ அப்படின்னு அவரோட படங்களையும் நம்ம பேச 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களே ரஜினிகாந்த் அவர்களோட இடத்த பிடிச்சி வந்தார் அப்படின்னு நம்ம இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். அவரோட இடத்த இவர் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அதே மாதிரி இவரோட இடத்த பிடிக்கிறதுக்குமே கண்டிப்பாக இன்னொருத்தர் வருவார். அது ஏன் சிவகார்த்திகேயனா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்களோட இடத்த பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் அந்த இடத்த யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது காலம் பதில் சொல்லிட்டு தான் இருக்குது. ஸோ அது மாதிரி இவரும் மாறலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் சொல்கிறேன். இந்த ஒரு இடத்துக்கு அவர் தகுதியானவர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிற்கிறாரு அப்படியே உள்ளே வந்துடும்.
இப்போ அவன் போறக்கூடாது, டக்குன்னு உள்ள பூந்து இவன் மூணாதாரா போயிட்டான், நம்ம அடுத்த ஆளா போகணுமே. ஏபிசிடி சட்டா. ஏய் பொண்ணேதான் ஃப்ரெண்டுனா பின்னாடி வந்து நிக்க வேண்டியதானே, இங்க என்ன பண்ணிக்கிருக்க? வாயா பின்னாடி. எறும்பு போட்ட சட்டை இதெல்லாம் கேட்க மாட்டியா? என்ன அப்படி இருக்கீங்க, வாய்க்குல குளக்கட்டையா வச்சிருக்கீங்க? இப்படிலாம் இருந்தா அவன் ஏறி மேய்ச்சிட்டு போயிடுவாங்க. ஐயோ, இப்போ இவன் வேற பூந்துட்டானே.